வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அதாவது என்னோடய ஸ்டூடெண்ட்டு எப்படி கட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன், எக்ஸ்ப்ளனேஷனோட காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அது வந்து எல்லோரும் நிறையா பேருக்கு அப்போ தான் வீடியோ வந்து போயிடுச்சிடும். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கீழே வந்து நம்ம எப்பயும் போல் பட்டி மடக்கி அடிக்கிறதுக்கு இவங்க வந்து நான் வந்து 1.5 இன்ச்சு விடுவேன், இவங்க வந்து 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ப்ளவுஸோட உயரம். அடுத்தது வந்து அவங்க வந்து உயரம் வந்து மார்க் பண்ணுறாங்க. கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இடுப்பு சுற்றளவு. ப்ளவுஸை வந்து நம்ம பேக்கை ரெட்டையாக மடித்து போட்டு அப்படியே இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம கரெக்டான அளவில் மார்க் பண்ணியாச்சு. அது வந்து டாட்டுக்கு 1 இன்ச்சு, தையலுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம கழுத்தோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து அவங்க வந்து கழுத்தோட உயரம் வந்து அந்த ரவுண்டு அப்படியே எடுத்து விட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு கழுத்தோட அவங்க வந்து கழுத்து வந்து இறக்க வேணுங்கிறனால அப்படியே கரெக்டான அளவில் அப்படியே வச்சு மார்க் பண்ணி ரவுண்ட் போட்டாச்சு. மேலே வந்து 2.5 இன்ச்சு தான் வைக்கணும். கழுத்தை வந்து கூட்டக்கூடாது. உனக்கு அகல வேணுன்னா கீழே வந்து நீ 3 இன்ச்சாக மார்க் பண்ணி கிராஸாக அந்த 3 இன்ச்சுக்கு நீ ஸ்ட்ரைட்டாக லைன் போடு கிராஸாக. உனக்கு எவ்வளோ அகல வேணுமோ வச்சுக்கோ. 3 வேணா வச்சுக்கோ, 2.25 வேணாலும் வச்சுக்கோ. வச்சு இப்போ அதை வந்து மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக போடு. அங்கேருந்து அந்த இப்போ மார்க் பண்ணல 2.25க்கு அதுக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணு. இப்போ இதை மார்க் பண்ணி கழுத்து அகலம் போடு. அவ்வளோதான். மார்க் போட்டு ரவுண்டு வர. அடுத்து வந்து 2 இன்ச்சு. சரி, 2னா 3 இன்ச்சு. கூட ஆமாம் வச்சு மார்க் பண்ணு. மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்கோலும் கழுத்தோட அகலமும் ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பாரு. அதே 5.5 அப்படியே கீழே வச்சு மார்க் பண்ணு. மேலே அங்கேருந்து 5 அது அந்த அப்படியே 5.5 இருக்குல்ல, அதை அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுரு. நீ ஸ்ட்ரைட் லைன் போடு அப்படியே அந்த இதுக்கு. போட்டுட்டுல இப்போ 1.5 இன்ச்சு கூட அளவை. ஆமாம், அது வந்து நீ கோடு போடு. ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியிருப்பில்ல. இந்த இது உயரம் வந்து நீ ப்ளவுஸில் ஆம்கோல் உயரம் எவ்வளோ இருக்குன்னு அது மாலை எங்கிட்டனாலும் அந்த சைடு அந்த சைடை வச்சு இங்கே கீழே 1 இன்ச்சு இந்த கரெக்டான அளவு இருக்குது பற்றியா, அதில் வச்சு ஆம்கோலோட உயரம் அதில் வை. கரெக்டாக ஆம்கோலோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. அளவு ப்ளவுஸில் அது கரெக்டாக மார்க் பண்ணி மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணு. அதில் தான் நீ அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து போடணும். 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் கொடு. மார்க் பண்ணிட்டியா? மார்க் பண்ணியாச்சா? ஜஸ்ட் அகல எடுவோம். அளவு ப்ளவுஸில் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பாரு. மார்பு சுற்றளவு நல்லா ஒன்று போல் எடுத்து
இதில் தான் எனக்கு டவுட்டே வருது. நீ நல்லா ஒன்று போல் எடுத்து விடு ஃபஸ்ட்டு. சுருக்கு இல்லாமல் அந்த கழுத்து வந்து மேலே வந்து ஒடுக்கமாக இப்படி வரணும். மேலே ஒடுக்கம். இதுதான் நம்ம போடுறது. நம்ம உடம்புல போடும்போது இப்படி தான் இருக்கும். வரையிறது 17 இருக்குதா? 17. சரி, 17 ஒரு புள்ளி போடுறது. 17 அது அப்படியே திருப்பி. இந்த ஊக்கு பக்கம் எவ்வளோ இருக்குங்க? 17 இருந்து வைக்கவா? ஊக்கு பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. அந்த இது வரைக்கும் 8 இருக்கு. 8 இருக்குல்ல, அது 17னா 8.5 கரெக்ட் தானே? 17 இருக்கு, அதில் பாதி 8.5. இது பக்கம் 8 இருக்கு, 1/2 இன்ச்சு உள்ள மடக்கி அடிச்சிருப்போம்ல, அப்போ அந்த 1/2 இன்ச்சு சேர்த்தா 8.5 மார்க். அங்கேருந்து அங்கே 8.5 மார்க் பண்ணி மேலே ஏற்றல ஸ்ட்ரைட்டா 8.5 மார்க் பண்ணு. 1/2 இன்ச்சு விடணும். 8.5 மார்க் எதுக்கு? இல்லை 8.5 தான் கரெக்டாக, 8.5 தான். பேக்கில் வந்து 17 இருந்துச்சு, அதில் பாதி 8.5 வச்சுட்டேன். அதில் ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பாரு அளவு ப்ளவுஸில். கொண்டா. அப்பா 7.5 அந்த கரெக்டாக அந்த தையலுக்கு கீழே மேலே அங்கே வச்சு அப்படியே 7.5 வருதான்னு பாரு. கொஞ்சம் தள்ளி வருது. நீ 8.5 எங்கே மார்க் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு? இங்கே. அப்போ அங்கே தான் உனக்கு, இங்கே தான் 8.5, இதில் தான் உனக்கு அந்த 7.5 வரணும். ஆறரை முக்கால் தான் வருது. அப்போ இது கீழே இறக்கணுமா? கோடை கீழே போடு, ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வர. கட் பண்ணுக்கா. சரி, அந்த 7 முக்கால் வந்து அந்த ஆம் ரவுண்டில் ஒரு கரெக்டாக வரணும். 1/2 இன்ச்சு விட்டுட்டு 1.5 இன்ச்சில் 1.25 1.5 இன்ச்சுதே இருக்கா? இல்லை 1.25 அதை வச்சு அப்படியே ரவுண்ட் போடுங்க. ஒவ்வொருத்தவங்க அளவு ப்ளவுஸில் 1.25 வச்சு மார்க் பண்ணி ரவுண்ட் போட்டுருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ப்ளவுஸில் 1.5 இன்ச்சு வச்சுருப்பாங்க. ஒருத்தவங்க ப்ளவுஸில் வந்து 1 இன்ச்சு கூட வச்சு அந்த மார்க் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். கரெக்டாக வரதுல 7.25 மார்க் பண்ணிக்க, அவ்வளோதான். அதில் 2 இன்ச்சு நீ எக்ஸ்ட்ரா தையலுக்கு மார்க் பண்ணிக்கோ. உனக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோ. இப்போ வச்சுட்டு அதை ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு அப்படியே கட் பண்ணிடுற, அவ்வளோதான். இது அப்படியே நீ கட் பண்ணி எடுத்துரு, அவ்வளோதான். இதுதான் பேக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் மார்க் பண்ணி கட் பண்ணணும். அப்போக்கப்போ நமக்கு அதாவது ஆம்கோல் ரவுண்டு வரலைன்னா அவங்க அளவு ப்ளவுஸில் நம்ம 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக வரலைன்னா அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவே ஆம்கோல் இறக்க வேணும்னா நம்ம அப்போ 1 இன்ச் அவங்க வந்து 1.25 வச்சு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆம் ரவுண்டுக்கு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? கீழே மடக்கடிக்க 1 இன்ச்சு விடுறேன். சரி. இதாக இருக்குது ஸ்கேலு. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறாங்க. அதை எப்படி கட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கீழே வந்து 1 இன்ச்சு வந்து மடக்கி அடிக்கிறக்காண்டி 1 இன்ச்சு விட்டுருக்காங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸ்லீவை வந்து ஃபஸ்ட் எல்லாமே ஒன்று போல் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணியாச்சு. மேலே ஷோல்டரில் வந்து கரெக்டான ஒரு அளவு மார்க்கு, அது மாதிரி ஆம்குள்ளேயும் கரெக்டான அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம்.
நம்ம இங்கே ஷோல்டரில் ஆம்கோல்லையும் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரெண்டையும் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். அப்படி மார்க் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து கையோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. நீ மார்க் பண்ணதுலேயே பாரு எவ்வளோ இருக்குன்னு. மேலே அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 6.75 மார்க் பண்ணு ஃபஸ்ட்டு. 1 இன்ச்சு சேர்த்துக்கோ. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே 7.5 கரெக்டாக 7.75 வருதான்னு பாரு ஃபஸ்ட்டு. கரெக்டாக இருக்கா? அப்போ நம்ம மார்க் பண்ணது கரெக்டு. சரியா? அப்போ அதை வந்து கிராஸ் அந்த மாதிரி லைன் போடு. போட்டியா? ஆமாம். அது அப்புறம் இதில் வந்து 7.75 பாதி எவ்வளோ ஃபஸ்ட் மார்க் பண்ணு. 7.75 பாதி 3.5க்கு 1 புள்ளி கம்மி. ஆமாம். ஆமாம். 7.75 பாதி எவ்வளோ? 7ல் பாதி 3.5. 4 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக வரும். 3 இன்ச்சுக்கு அதாவது 4 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணு. அங்கேருந்து 4 இன்ச்சுக்கு 1 புள்ளி வந்து கம்மியாக வச்சு மார்க் பண்ணு. 4 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணக்கூடாது. 4 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக. அதுலேருந்து மேலே 1/2 இன்ச்சு. மேலேனா அதே கீழேனா அந்த கோட்டுக்கு கீழே அடியில் வந்துடும். சரியா? 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோ. இப்போ நீ வந்து இதை ஜாயின் பண்ணிடு. ஆமாம். இந்த ரவுண்ட் வரலாம்க்கா பண்ணுவோம்ல, அதை மார்க் பண்ணு. இங்கேல கையலுக்கு 2 இன்ச்சு விடுவேல, விடு. அது மாதிரி கீழே கை சுற்றளவுல 2 இன்ச்சு விட்டு அதை லைன் போட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துரு. அவ்வளோதான். இவ்வளோதான் ஒரு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது. குடையிறதுங்கக்கா? குடஞ்சிறது வந்து மேலே 2 இன்ச்சு வச்சு மேலே அங்கேருந்து 2 இன்ச்சு வை. இதுலேருந்து 2 இன்ச்சு வச்சுட்டேன். அதுலேருந்து நீ நம்ம வந்து குடையணும். ஆமாம். அந்த அது அப்படி கீழே இறக்கி கொண்டு போய் இது பண்ணி கரெக்டாக்கா? அப்படியே நீ கொஞ்சம் கட் பண்ணி எடு ஸ்லீவ். இது எப்படி குடையிறதுக்கா? இந்த இருக்கு, இதுலேருந்து இப்போ 2 இன்ச்சு இங்கே இருக்கு. 2 இன்ச்சு இங்கே இருக்கா? இந்த இருக்குல்ல, இங்கே இருக்கு 2 இன்ச்சு அங்கே இருக்கு. அது தெரியும். இதுலேருந்து இப்படியே கொண்டு வந்து கரெக்டாக இந்த இதில் இந்த மேலே எண்டில் வர மாதிரியா? இந்த இதில் இப்படி கொண்டு வந்து இவ்வளோதான். இங்கேருந்து இப்படியே நீ குடஞ்சி எடுத்துட முடியாது. இந்த மாதிரி கூட வரலாம். இந்த மேலே கோடு போட்டாலே எண்ட் ஆகும். ஆமாம். இந்த 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 1/2 இன்ச்சு அதில் வந்து டச் ஆகணும் நமக்கு. இங்கேருந்து கட் பண்ணி போ. இந்த பக்கம் கட் பண்ண வராதுக்கா, நீங்கள் கட் பண்ணுங்க. நீயே வச்சுக்கோ. நீயே கையவே மாற்றி போட்டு வெட்டுறீங்க, கட் பண்ணுறீங்க. ரொம்ப வெட்டிப்புறாக்கா? தெரியாதால எனக்கு. அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக ஒரு அடையாளத்துக்கு நாச்சு போடும். நாச்சு போட்டுட்டு நீங்கள் மடக்கி பார்க்கும்போது தெரியுதா? இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ரொம்ப கட் பண்ண மாதிரி. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ண போகிறோம். அது வந்து பேக்கை போட்டு அப்படியே ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஷோல்டர், ஆம் கோல் எல்லா சைடும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம்.
அரைக்காத்து போடுறதெல்லாம் கரெக்டாக அரைக்காத்து போட்டுரு. இங்கேருந்து 3 இன்ச்சு பட்டிக்கு அப்படியே 3 இன்ச்சு மார்க் பண்ணு. நீ 2 இன்ச்சு மடக்கி அடிக்க விட்டுருக்கல, அதுலேருந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணு. மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து பேக் எடுத்துரு. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து முன்கழுத்து ஷோல்டரும் ஆம்கோல் எவ்வளோ வச்சோம்? இது ஷோல்டர் 5.5. 5.5 வச்சு மார்க் பண்ண அந்த லைனில் இருந்து இங்கேருந்து வைக்கணுமா? 5.5 வச்சு மார்க் பண்ணு. மேலே வந்து ஷோல்டர் கரெக்டாக 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணு. இப்போ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போடு. இப்போ இது அதை கரெக்டாக போடு. இந்த அரைக்காத்தை கொஞ்சம் நல்லா நல்லா நீட்டி விட்டுரு. இப்போ வந்து 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணு. பேக்கில் வந்து 1.25 வச்சு மார்க் பண்ணல. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணு. 1.5 வச்சா 1 இன்ச்சு. இது நீ 1.25 வச்சா 3/4 இன்ச்சு. 1/2 இன்ச்சு குறைச்சிக்கணும். 1/2 இன்ச்சு குறைச்சின்னா 3/4 இன்ச்சு. இப்போ அந்த இதுக்கு நம்ம ரவுண்ட் போடும். ஓகேவா? முன்கழுத்து அடுத்து அளவு ப்ளவுஸில் எடுத்து மார்க் பண்ணு. 1/2 இன்ச்சு விட்டுட்டு கழுத்து போடணுமா? நீ நான் வந்து 1/2 இன்ச்சு விடாமல் கரெக்டான அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணுவேன். நீ 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணுற, அதை மார்க் பண்ணுற, அப்படியே மார்க் பண்ணிக்க. நீ எல்லாமே 1/2 இன்ச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே 1/2 இன்ச்சு விட்டுட்டே மார்க் பண்ணு. மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே மார்க் ரவுண்ட் போடு. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணு. தையலுக்கு எல்லாமே இங்கேயுமே தையலுக்கு எல்லாமே சேர்த்து 1/2 இன்ச்சு விடுற மணிக்கு விட்டு வச்சு மார்க் பண்ணு. கரெக்டாக 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணு. ரவுண்டு வர மாதிரி கரெக்டாக பெண்டு கொடு. அந்த ரவுண்டு அப்படியே வர. ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டை வரேன்னு சொன்னேன்ல, அந்த ரவுண்டை நீ வரேன்னு சொன்னேன்ல. சரி போட்டு வர. இதில் 2.5 வைக்கணுமா? தள்ளி வைல கோட்டில் அங்கேருந்து 2.5 இன்ச்சு தான். இங்கேருந்து? ஆமாம். நீ பின்னாடி வந்து கழுத்து அகலம் வேணும்னு சொல்லி 2.25 போட்டேல கீழே. அப்போ நீ இங்கே கூடையில் வரும். நீயே இங்கே வச்சா கூட வரும். மேலேருந்து நீ 2.5க்கு கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட் லைன் போடு. அப்போ கழுத்து பின்னாடி அகலம் வச்சோம்னா இங்கே கரெக்ட் பண்ணணுமா? இங்கே உனக்கு முன்னாடி அதே அகலமே வேணும்னா நீ அப்படியே கட் பண்ணிக்கலாம். 2.25 வச்சே கட் பண்ணிக்கலாம். முன்னாடி அகலம் தேவை. அப்போ நீ 2.5 வச்சு கட் பண்ணிக்கோ. நம்ம பின்னாடி வந்து அகலம் போட்டிருக்கல, நீ 1/4 இன்ச்சு கூட போட்டிருக்க. அப்போ நீ அதே கூட போட்டேன்னா இங்கே கூடையில் வரும். உனக்கு கழுத்து முன்னாடி அகலமால வரும். இப்போ அதில் ரவுண்ட் பண்ணிவிட்டு நீ வரைஞ்ச ரவுண்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோ. அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ மேலே 1/2 இன்ச்சு விடாமல் அப்படியே அதில் ஒட்டியே அப்படியே வச்சு பார்த்துட்டே வா. இப்போ அந்த ஸ்ட்ரைட் கோட்லேயே வரணும். இது அடுத்து நீ மேலே இங்கே கரெக்டு தான் வச்சது. இங்கே வச்சதெல்லாம் கரெக்டு தான். இங்கே வரும்போது மட்டும் நீ இந்த கோட்லேயே வச்சு பார்க்கணும். 1/2 இன்ச்சு விடாமல். ஆமாம். மேலே ஷோல்டரில் வந்து 1/2 இன்ச்சு விடாமல் வச்சு மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ண கரெக்டாக இருக்கு. அப்போ அவ்வளோதான். அடுத்து முன்னாடி வந்து முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு பாரு. அந்த உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. பட்டன் பீஸ்க்கு 3.2 இருக்குக்கா. 3.3 இருக்கு. 3.2 இருக்கு. 3.25 இருக்கு. 3.25 1 இன்ச்சு சேர்த்துக்கோ. 4.25. அடுத்து இது உயரம் பார்த்தோம்னா கிராஸ் உயரம்.
அந்த சைடு பாரு, அதுதான் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கை இந்த பக்கம் வராதுல கண்ணுக்கு. சரி, அப்போ உனக்கு எந்த பக்கம் வருமோ அப்படியே பார்த்துக்கோ கிராஸை. சோல்லேருந்து இந்த இந்த இது வரைக்கும், நிப்பிள் பாயிண்ட் வரைக்குமா? பாயிண்ட் வரைக்கும், அதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கு? 12 இருக்குக்கா. 12.2 இருக்கு. அப்படின்னா நீ 13.2 வைக்கணுமே. அந்த அளவு கிராஸோட உயரம் வந்து 12 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணு. வச்சு மார்க் பண்ணிடு, அவ்வளோதான். அதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டு. ஓகேவா? இந்த ப்ளவுஸில் வந்து உனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்லித்தரேன் கிராஸுக்கு. ஓகேவா? இங்கேருந்து 2 இன்ச் வை. வச்சுட்டியா? அளவு ப்ளவுஸில் வந்து டாட் எவ்வளோ பிடிச்சிருக்கேன்னு பாரு. இந்த டாட்டாக்கா? இந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. 1.25 இருக்கும். 1.25 வை அதுலேருந்து. அதுலேருந்து 1.25. 1.5க்கு ஒரு புள்ளி தள்ளிதானக்கா? ஆமாம், 1.25னா இதுதான் 1.25. இந்த இருக்குல்ல, இதுதான் 1.25. 2 புள்ளி. ஆமாம், இதுதான் 1. கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி. நீ கரெக்டாக வச்சுக்கோ. 1.25 வச்சுக்கேன். வச்சுட்டியா? அங்கிட்டிருந்து 1.25. இப்போ இந்த இதுலேருந்து இது எவ்வளோ இருக்குன்னு பாரு. நிப்பிள் பாயிண்ட் உனக்கு அளவு ப்ளவுஸ் இதில் 3 இருக்கா? அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பாரு. இதுலேருந்து இதான் நான் டாட் ஊடலை. இங்கிட்டு இதே இப்போ நிப்பிள் பாயிண்ட்டுக்குரிய பாயிண்ட்டு 3. அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பாரு. இதுதானேக்கா? 3 இருக்கு. 3 3 3.2 இருக்கு. சரி, அப்போ நீ எப்படிக்கா அப்படிதானே இருக்கணும்? அவ்வளோதானா? அவ்வளோதான். ஏதோ இது ஓடுதா? போடு சொல்லு, கேளு. அது லைன் போடு ஃபஸ்ட்டு. அது அங்கிட்டு லைன் போடு. இது கப்பு ஷேப் கரெக்டாக வருமா? இந்த மாதிரி போட்டா கப் ஷேப் கரெக்டாக வரும். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் எனக்கு 12 இன்ச்சு கிராஸ்னா 1 இன்ச்சு சேர்த்தா கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு. ஆமாம், அப்போ 12 இன்ச்சு வரும். ஆமாம், உனக்கு உன்னோட அளவு ப்ளவுஸில் இருக்க உயரமே கப்பு உயரமே 12 இன்ச்சு. அதுவே கரெக்டாக வந்துடும். அப்போ இந்த இது அப்படியே கட் பண்ணிடுறதா? அதை அப்படியே கட் பண்ணிடு. இப்போ இங்கிட்டு இல்லை, இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். இப்போ இங்கேருந்து அளவு ப்ளவுஸ் எடு. அந்த மெயின் டாட் பிடிச்சிருக்காங்கல்ல, அங்கேருந்து இங்கே ஸ்டிச்சிங் பண்ணது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாரு. இந்த மெயின் டாட் இங்கேருந்து இங்கே ஸ்டிச்சிங் பண்ணது எவ்வளோ இருக்குன்னு பாரு. 4.25. அந்த 4.25 அங்கே வை. இந்த 4 இந்த போகிறேன் வரேன். 4.25 இந்த இங்கே வை. இந்த வரேன் 4.25 ஃபஸ்ட் மார்க் பண்ணு. 4.25 மார்க் பண்ணிடு. 2 இன்ச்சு. அது போக 2 இன்ச்சு நீ தையலுக்கு உனக்கு. ஆமாம், உனக்கு 2 இன்ச்சு தையலுக்கு இங்கே வரும். 4 இன்ச்சு இரு வரேன். இப்போ மார்க் பண்ணு 2 இன்ச்சு. 2 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணு. 1/2 இன்ச்சு உனக்கு வெளியில் தான் வரும். ஒரு சிலருக்கு 1 இன்ச்சு கூட வரும். இப்போ நீ இங்கேருந்து இங்கே தான் ஸ்ட்ரைட் லைன் போடணும். இப்போ நீ இதை கட் பண்ணி எடுத்துரு, அவ்வளோதான். அப்படின்னா தான் உனக்கு கிராஸ் வந்து அமுக்கி பிடிக்காத மணிக்கு கரெக்டாக இருக்கும். நீ இங்கிட்டு உனக்கு கரெக்டாக தையலுக்கு ஸ்டிச்சிங்க்கு இல்லைன்னா இங்கே இது பண்ணும்போது உனக்கு இங்கே அமுக்கி பிடிக்கிற மணிக்கு இருக்கும். கப்பு வந்து இங்கே அமுக்கி பிடிக்கிற மணிக்கு இருக்கும். இப்போ கட் பண்ணு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணுறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
பட்டி வந்து நம்ம எப்பயும் போல தான் யூஷுவல் எப்படியும் போல தான் கட் பண்ணுறது தான். அந்த பட்டி வந்து அங்கேருந்து எவ்வளோ இருக்குது அந்த பட்டன் பீஸ் பக்கம் இருந்து இங்கே எவ்வளோ இருக்குது அந்த அளவை வந்து இங்கே 2வது அரைக்காத்து போடுற இடத்துல வந்து வச்சு கட் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து பட்டி கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் பட்டி கட் பண்ணுறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?